இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 17. அழுக்காராமை, பொறாமை உடைமை. குறள் எண் 165. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும், உன்னார் வழுக்கியும் கேடி ஈன்பது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அழுக்காறு பகைவரை ஒழித்தும் கேடு பயப்பதொன்று. ஆதலின் அவ்வழுக்காறு உடையார்க்கு பகைவர் வேண்டா, கேடு பயப்பதற்கு அது தானே அமையும் என்கிறார். அழுக்காறு என்ற குணம் பகை குணமே, பகைவர் குணமே. அதாவது புறப்பகையால் வரும் கேட்டை விட அகப்பகையால் வரும் கேடே அதிகம். ஏனென்றால் ஒருவன் தீய வழிகளில் நம்மை ஒழித்து விடுவோம் என்று எண்ணுபவன் கூட அவன் அதை விட்டு விடுவான். ஆனால் அழுக்காறு என்ற பொறாமை குணம் தன்னையே கெட்டுவிடும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. தமக்கு தவறாமல் கேட்டது. எனவே அழுக்காறுடையவர் கெடுவதற்கு வேறு பகையே வேண்டியது வேணாம், வேறு பகையே வேண்டாம், பொறாமை ஒன்றே போதும். அந்த பொறாமையை பொல்லாத பகையாக கருதி அதை போக்க வேண்டும், அதற்கு இடம் தராமல் இருக்க வேண்டும். அழுக்காறு என்னும் பொறாமை குணம் ஒருவனிடம் இருந்தால், அதான் புறப்பகை. அழுக்காறு அகப்பகை, நமக்குள்ளேயே நம்ம பகைமையை வளர்த்துக்கிறோம், அதான் பொறாமை குணம். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது புறத்தில் இருந்து நமக்கு தீங்கு இழைக்கிறவன் கூட அவன் கூட வேணாம் அப்படின்னு ஒதுங்கிடுவான். ஆனால் இந்த அழுக்காறு அடுத்தவனை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் அல்லவா, அது மட்டும் நம்மை விட்டு விடாது. அதனுடைய கேடுதான் மிகவும் மோசம் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதற்காக நாம் அடுத்தவனை பற்றி பொறாமைப்படாமல் நாம் உண்டு, நம்முடைய வளர்ச்சி எப்படியோ அதற்கு தக்கவாறு தான் நம்முடைய மனம் போல வாழ்வு அமையுங்க. அடுத்தவனை பற்றி பொறாமைப்படவே கூடாது. அடுத்தவன் அவனுடைய அறிவு சார்ந்து இவன் ஒரு மிக சிறந்து விளங்குகிறான் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் தலைவர்களாக இருந்தார்கள். தென்னாட்டு காந்தி என்று பெயர் பெற்ற ஒரு மனிதர் தான் பேரறிஞர் அண்ணா. அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய மனிதருங்க அவர் திருக்குறளை ரொம்ப ரொம்ப விரும்புவாருங்க. அவர் பேசும்போது திருக்குறளை சொல்லாமல் பேச மாட்டார். அத்தகைய ஒரு மாண்புமிக்க ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் பேரறிஞர் அண்ணா. யார் இதுக்கு பட்டம் கொடுத்தார் தெரியுமா? பாரதிதாசன் தான் இவருக்கு அறிஞர் என்ற பட்டமே கொடுத்திருக்கிறார். பேரறிஞர் என்ற பட்டமே கொடுத்திருக்கிறது பாரதிதாசன். பாரதிதாசன் எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு, பாரதிக்கு அடுத்து பாரதிதாசன் சிறந்த தமிழ் புலமை உடையவர், அறிவு அதாவது கவிப்படைப்பு உடையவர், கவித்திறன் உடையவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேரறிஞர் அண்ணாவுக்கு பட்டம் கொடுத்தவரே அவர் தான், பாரதிதாசன் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, பொறாமை என்னும் குணத்தை நம்மிடமிருந்து ஒழித்து விட வேண்டுங்க. அது எதுக்கு? அடுத்தவனை பற்றி பொறாமை. உனக்கு கிடைச்ச வாழ்வு தான். நீ படிச்சிருக்கே, நீ அடுத்தவனுக்கு நல்லது செஞ்சிருக்க மாட்டே, அதனால் உனக்கு நீ அனுபவிக்கிற. அதுதான் பொறாமை என்னும் உட்பகையே உன்னை அழித்து விடும். உனக்கு பகைமை என்னன்னா உட்பகையே, வெளிப்பகை கிடையாது அப்படின்னு சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதனால் பொறாமைப்படாமல் வாழ்வோம். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தயவு செய்து
இதை இந்த திருக்குறளை தினமும் ஒரு திருக்குறள் படித்து தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.